வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற வெண்டைக்காயை வச்சுட்டு சுட சுட மொறுன்னு ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதை நம்ம சாதம் கூட சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ நான் 250 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை வந்துட்டு இது போல் சுத்தம் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி திருப்பியும் அதை 4ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போல் நீளமாக விரல் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயோட ஈரப்பதம் அந்த மாவெல்லாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்து முடிச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இது போல் தெளித்து விட்டுட்டு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த மாவு வந்துட்டு அந்த வெண்டைக்காயில் வந்துட்டு நல்லா கோட்டாகணும். இது போல் கலந்து கொடுத்தா போதும். ரொம்ப வந்துட்டு தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு மாதிரி கொலன்னு பிடிச்சி போயிடும். இது போல் உதிரியாக வெண்டைக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் ஒவ்வொரு வெண்டைக்காயிலையும் தனித்தனியாக வந்துட்டு இது போல் அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். இப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஒன்று உதிரியாக இது போல் போட்டு விட்டுறலாங்க. அடுப்பை வந்துட்டு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்போ தான் அந்த மசாலா எதுவும் உதிராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக இது போல் திருப்பி கொடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமே ஈவனாக வேகிறது போல். நீங்கள் இது போல் வந்துட்டு நிறைய செய்யும் பொழுது மொத்தமாக வந்துட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி பிரட்டி வைக்கக்கூடாது. இது போல் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து அந்த மசாலாவில் பிரட்டி தண்ணி தொளித்து எடுத்து வச்சு பொரிச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா மொறுன்னு சிப்ஸ் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. எல்லா பக்கமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த நுரைச்சி அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு எடுத்து ஒரு டிஷ்யூவில் வந்துட்டு போட்டுடலாங்க. எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக சுட மொறுன்னு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் வந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.